ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படட்டும். மகிமைக்குரியவரும் கனத்துக்குரியவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறார். அந்த பிரசன்னமும் அந்த மகிமையும் நம்முடைய வாழ்க்கை முழுவதற்கும் நமக்கு போதுமானது. தொலைத்ததை தேடுகிறோம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருடைய பிரசன்னம் தேவை. அநேகருடைய வாழ்க்கை தொலைஞ்சு போய் கலைஞ்சு போயிருக்கிறது. கலைந்து போன வாழ்க்கையை கர்த்தர் ஒழுங்காய் மாற்றப் போகிறார். தொலைச்சிட்டமே, வாழ்க்கை தொலைஞ்சிருச்சே, எவ்வளவோ தொலைச்சிட்டனே நினச்சி உட்காந்து கலங்கிட்டு இருக்கிறீங்களா? தொலைந்ததை கண்டுபிடித்து கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். விட்டுட்டோமே, நிறைய விட்டுட்டேன், நிறைய இழந்துட்டேன், இனி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். இனி வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு ஒன்றுமில்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். இழந்து போனதை தேட மனுஷகுமாரன் வந்தார். ஆனால் அந்த மனுஷகுமாரன் எதை நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்யத்தான் வந்தார். நம்மை விசாரிக்க வந்தார். சோதனை காலத்தில், நெருக்கடி காலத்தில் நமக்கு உதவி செய்தார். உதவி செய்கிறவராய் அவர் வந்தார். ஆனால் அவர் சுற்றி இருந்த ஜனங்கள் அவரை எப்படி பார்த்தாங்க பாருங்கள். அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் அவரை அழகாக ஏற்றுக்கொண்டாங்களா? இன்றைக்கு ஒருவேளை நமக்கே வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது, ஐயோ நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இப்படி தயவில்லாதவர்களாக இருக்கிறாங்களே, இவ்வளவு பொறாமையோடு கூட இருக்கிறாங்களே, இவ்வளவு வெறுப்போடு கூட நம்ம இருக்கிறாங்களேன்னு பார்ப்போம். ஆனால் அன்றைக்கும் அவரோடு கூட இருந்தவர்களும் அப்படித்தான் அவரிடத்துல பேசினாங்க, அப்படித்தான் அவரிடத்துல நடந்து கொண்டாங்க. அவர் நல்லது செய்கிறாரே அப்படின்னு சொல்லி யாரும் அவரை ப்ரைஸ் பண்ணி உயர்த்தலாம் செய்யலை. எவ்வளவோ ஜனம் பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நிறைய பேர் அவருக்கு பின் சென்றார்கள். ஆனால் அவரிடத்துல கொஞ்சம் பேர் அவரை சோதிக்கும்படி வந்தாங்களாம். திரள் கூட்டம் ஜனங்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். அவர் எப்படியாவது சுகமாய்க்கிறார். அவரிடத்துல போனால் சுகம் இருக்கிறது. அவரிடத்துல போனால் எப்படியாவது நமக்கு ஒரு வழி கிடைக்கும், அவர் வழி திறந்து கொடுப்பாருங்க நம்பிக்கையோடு கூட திரள் கூட்டம் ஜனங்கள் அவரை தேடி போகிறாங்க. 3ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து சில கேள்வியை கேட்குறாங்க. யாரை சோதிக்கணும்? யார் சோதிக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை இவர்கள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறவங்க. ஆனால் அவங்களே பாருங்கள், யாரை சோதிக்கும்படி வந்திருக்கிறாங்க? கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதியை சோதிக்க வந்திருக்கிறாங்க. கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கெலாம் அவர் பதில் சொல்லணும் கரெக்டாக. அந்த கேள்விக்கு அவர் பதில் கரெக்டாக சொல்லலைன்னா அவர் யார் இல்லை, இந்த சீக்கிரமாக அவரை கொலை செய்யப்படத்தவர், உயிரோடு இருக்க தகுந்தவர் அல்ல, அவங்களே முடிவு கட்டிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள். அவங்க ஒரு நாள் வந்து சொன்னாங்க, நாங்கள் உபவாசிக்கிறோம், யோவானுடைய தோழர்கள்லாம் உபவாசிக்கிறாங்க, ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க யாருமே உபவாசிக்கலையே, என்ன விஷயம்? எல்லாவற்றையும் அப்படி கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவர்கிட்ட வந்து. இது என்ன, அது என்ன, இது நாங்கள் மட்டும் அப்படி செய்கிறோம், நாங்கள் நல்லா உபவாசம் பண்ணுறோமே. சுயநீதி, அவர்களுக்குள்ள இருந்த சுயநீதியை வெளிப்படையை காண்பிக்கும்படி வந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் உண்மையாய் தேவனை சேவித்து உண்மையாய் அவரை பின்பற்றின கூட்டம். ஆனால் இவங்கெல்லாம் எழுதப்பட்ட அந்த கற்பனையை மீறாமலும் நடந்தவர்கள். அத்தனை கற்பனைக்கும் அவங்க கீழ்ப்படிஞ்சிருப்பாங்களா? அத்தனை நியாயபரமான சட்டத்துக்கும் அவங்க கரெக்டாக கீழ்ப்படிஞ்சாங்களா? கீழ்ப்படிஞ்சாங்கன்னு நம்ம பார்க்க முடியுமா? இல்லையே. எல்லா சட்டத்திட்டங்களுக்கு அவங்க சரியாக கீழ்ப்படிஞ்சிருப்பாங்களான்னா கட்டாயம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சோதிக்கும்படி வந்து கேட்குறாங்க, புருஷனானவன் தன்னுடைய மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா கேட்குறாங்க. இவன் என்ன பதில் சொல்லுவார், இவர் என்ன பதில் சொல்லுவார்? இந்த பதிலை வச்சு நம்ம இவரை பிடிச்சிக்கலாம். எப்படியாயிலும் குற்றம் கண்டுபிடிக்கணும், அவரை குற்றத்தில் தள்ளணும், அவரை குற்றத்தில் தள்ளிவிட வேண்டும் என்பது தான் அவர்களுடைய விருப்பம். முழு விருப்பமும் அவங்களுக்கு அதில் தான் இருந்துச்சு. அவங்க குற்றத்தில் தள்ளிவிடணும். ஒருத்தராக வந்து அவரை சோதித்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பரிசேயர்கள் வராங்க. இவங்க உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்கிறவங்க. அந்த பரிசேயர் கூட்டம் யார்?
உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்லுகிற கூட்டம் தான். உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லுவாங்க. உயிர்த்தெழுதல் இருக்குன்னு நம்மளும் சொல்லுகிறோம். அதனால் அந்த ஒரு கருத்து மாத்திரம்தான் நம்மோடு சேர்ந்து இருக்கும். பல கருத்துகள் மாறாட்டமாக இருக்கும். இப்போவும் ஜனங்களுடைய கருத்துகள் நிறையா. சபைக்கு சபை கொள்கை மாறுபாடுகள், சபைக்கு சபை பாரம்பரியங்கள், எல்லா சபையில் அந்த சுயநீதியின் கிரியைகள், தங்களுடைய பக்தி வினயத்தை காட்டுற காரியங்கள், தங்களுடைய தியாகத்தை வெளிப்படுத்துகிறவர்கள். கிறிஸ்துவின் தியாகம் அங்கே மறைக்கப்படுகிறது. மனுஷனுடைய தியாகம் உயர்வாய் பேசப்படுகிறது. நான் உபவாசித்தேன். யாரு? நான் உபவாசிக்கிறேன், நீங்களும் உபவாசிக்கல. உங்க கூட இருக்கிறவங்க யாரும் உபவாசிக்கிற மாதிரி தெரியலையப்பா. உங்க கதை என்ன கதை? இப்படிதான் கம்பேர் பண்ணி பேசுகிற ஜனக்கூட்டத்தின் மத்தியில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை போல தான் அவரும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். நம்மெல்லாம் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுறோம். நம்ம கரெக்ட் டைமுக்கு காலையில் விடிய காலையில் எழும்பி செபிச்சிடறோம். ஆனால் இவங்க பாருங்க, உள்ளிந்திரியங்கள் எப்படி இருக்கிறதே. உங்கள் உள்ளிந்திரியங்கள் உங்களுக்கு விரோதமாக உங்களையே குற்றம் சாட்டுகிறதா இருக்கலாம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்க்கிறவர். மற்றவங்களை குற்றம் சாட்டன்னு அவசியம் நமக்கு இல்லை. மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு நம்ம அவங்களுக்கு கண்காணியாய் கொடுக்கப்படலை. கண்காணியாக நீங்கள் நியமிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் அவர்களையும் நீங்கள் விசாரிக்கணும். அந்த கூட்டத்தை நீங்கள் கண்காணியாக இருக்கிறீங்க, தலைவராக இருக்கிறீங்க, கட்டாயம் அவங்கள நீங்கள் பார்க்கணும். இங்கே தலைவரையே குற்றம் சாட்டி பேச வந்த பரிசேயர் கூட்டம். தள்ளிவிடுறது நியாயமா? தள்ளிவிடலாமா? பாருங்க, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கலையா? அவங்க ஒரே மாம்சம் தானே. தகப்பனையும் தாயையும் விட்டுட்டு என்ன செஞ்சிடலாம்? அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழலாம். அவங்க ரெண்டு பேரும் வாழணும். எந்த மாம்சத்தை விடணும், எந்த மாம்சத்தோடு சேரணும், அதை அவர் தெளிவாக சொல்லுகிறார். இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இதில் ஆப்ஷனல் கேஸும் நமக்கு இருக்கலாம். ஒருவேளை கொலை வெறியோடு இருக்கிற புருஷன்மார்கள் மனைவிமார்கள் மேலே எப்படியாவது கொன்றுடன் மனைவியை பயங்கரமாக அடிக்கிறவர்கள், மனைவிக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்காதவர்கள், இதெல்லாம் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறது, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் தான் மோசே இதை உங்களுக்கு ஃபாலோ பண்ண சொன்னார். எப்படியாவது இவரை குற்றம் கண்டுபிடிச்சிடலாமா? உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமே மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதல்லாம் அப்படி கிடையாதுப்பா. வர வர ஜனங்கள் ஆதி முதல்ல எப்படி இருக்கவில்லை. இப்போ ஆதி முதல்ல ஜனங்களுடைய இருதயம் எப்படி இல்லை? கடினமாக இல்லை. ஆதியில் ஜனங்கள் கடினமாக இல்லை. அப்போவே ஆதியிலே உள்ள சிருஷ்டிக்கப்பட்ட ஜனத்தின் செயல்கள் கர்த்தருக்கு கஷ்டத்தை கொடுத்தது. கர்த்தருடைய செயல்களை கண்டு மனஸ்தாபப்பட்டார். ஆனால் இதில் ஆதியிலே அப்படி இல்லை, அப்படி இருக்கவில்லை. பாருங்க, அப்போ தள்ளி விடுதலை குறித்து அவர் அழகாய் பேசுகிறார். கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை குற்றம் சாட்டும்படி வந்த பரிசேயர், சோதிக்கும்படி வந்த பரிசேயர், அவர் பதிலை பார்க்கும்படி வந்த பரிசேயர். ஹல்லேலூயா. அதே போல் ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்கு சோதிக்கும்படியாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அழகாக ஓமைகளோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஓமைகளால் அவர் பேசணும்னு அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நம்மளை பற்றி இதில் ஏதோ சொல்லுகிறாரு. அப்போ அவர் பேசுகிறதுலாம் அவங்களுக்கு புரியதான் செஞ்சுருக்குது. ஆனால் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தங்களுடைய கருத்தில் அவங்க கவனமாக இருந்திருக்காங்க. பாருங்கள், புரிந்தாலும் புரியாதது போல அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறாங்க. மத்தேயு 21:45 பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து. என்ன ஓமை அப்படி சொன்னார்? எங்களை பற்றி தான் பேசினார் அப்படின்னு சொல்லி அவங்க அறிகிற அளவுக்கு ஒரு நல்ல திராட்சை தோட்டம் ஒருவர் அழகாக உருவாக்கியிருக்காரு. அழகாக தோட்டத்தை சுற்றி வேலி போட்டிருக்கிறாரு. வேலி அடைச்சிட்டாரு, கற்களெல்லாம் பொறுக்கி அழகாக ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டம் இப்போது நம்ம தோட்டம்லாம் நம்ம எப்படி போடுவோம்? நம்ம தோட்டம்னு சொன்ன உடனே அதை அடைச்சி அதை எப்படியெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே என்னென்ன மரங்களெல்லாம் கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். அப்படித்தான் நேசரும் தன்னுடைய தோட்டத்தை அடைச்சி அழகாய் அதுக்கு காவல் வைத்து அதில் எத்தனை மரங்கள் கனி மரங்கள் உண்டோ அதெல்லாம் வச்சு அதை கொடுத்துட்டு போயிருக்கார். அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆளை அனுப்பி விடுறார்.
அந்த ஆளை அனுப்பி விட்டவொடனே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஐயோ ஆளை அனுப்பி விட்டான், இவரோட வருமானத்தெல்லாம் இவன் எடுத்துருவான் போலன்னு சொல்லி அவனை அடித்து போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் அனுப்பி விட்டார், அவனை கொன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடித்து அவனை கல்லால் கொண்டு போட்டாச்சு. இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்குது. அதுக்கப்புறம் அது தன்னுடைய பிள்ளையே அவர் அனுப்பி விடுகிறார், அவனையும் கொலை செய்கிறதுக்கு இவங்க பார்க்குறாங்கன்றார். இவங்களுக்கு புரிஞ்சுதா புரியல? புரியுதப்போ அவங்களுக்கு தன்னைத்தான் இவர்கள் சொல்லுகிறான்னு புரிஞ்சுதுன்னா இவர் தான் குமாரன் என்று கட்டாயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடிச்சு தள்ளி கொலை செய்தார்கள். அப்போ இதை சொன்ன உடனே ஏன் தங்களை தான் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும். புரிஞ்சுது. அப்போ இவர் தான் தேவனுடைய குமாரன், இவரை கொலை செய்யறதுக்கு தான் அவங்க தேடினாங்க. ஒவ்வொரு முறையும் இவர் சொல்லும் பொழுதெல்லாம் ஏதாவது தவறு செய்வாரா, இவரை கொலை செய்யலாமா, அதுக்கு இவரை சோதிக்கிறதுக்கு வர்றது. இப்படித்தான் இவரை சுற்றி இருந்த கூட்டம் வந்தது. அந்த உவமைகளை அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஆண்டவர் அங்கே சொல்கிறார் பாருங்க, 42ஆம் வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கலை? நீங்களாம் வாசிச்சிருக்கீங்கல்ல, மூளைக்கல் எதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான், ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள்கிட்ட இருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டுரும். பிரதான ஆசிரியர் வேலையை நீ செய்யலாம், நீ ஊழியன் வேலையை செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய ராஜ்ய கட்டுமான பணியில் இருக்கிற உன்னையே அந்த ராஜ்யத்தை விட்டு நீக்கிவிட காலம் வரும்னு சொல்கிறார் கர்த்தர். காரணம் என்னன்னா, இவரை சோதிக்கும்படி வருகிறார்கள், இவரை நிந்திக்கும்படி வருகிறார்கள். இவரை சுற்றி வந்து இவர் சொன்ன ஓமையை புரிஞ்சுக்கிட்டு பாருங்க, ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். அவர் சொல்லுகிறார், தங்களை குறித்து தான் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லுகிறாருன்னு புரிந்த பிறகு கூட அவங்களுக்கு அந்த மனதில் மாற்றம் வரல. மனதில் மாற்றம் இல்லாத ஆசாரியர்கள், மனதில் மாற்றம் இல்லாத பரிசேயர் கூட்டம், அதை சுற்றி இருந்த கூட்டமே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை உணர்ந்து அவரை சுற்றி வந்தாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களும் அவரோடு கூட இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் அவர் சகித்து கொண்டார், பொறுமையாக இருந்தார், எல்லாருக்கும் பதில் சொன்னார். நமக்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க சுற்றி வந்து கேட்டு நம்ம உட்காந்து பதில் சொல்லுவோமா? பதில் சொல்ல கஷ்டப்படுவோம், பதில் சொல்ல பிடிக்காது, இவங்களுக்கு மூஞ்ச திருப்பிட்டு போயிடுவோம், அப்படிதான் நினைப்போம். ஆனால் ஒரு நாள் பாருங்க, நியாயசாஸ்திரி அவனும் பரிசேயன் தான், அவனு வாரான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து கேட்குறான். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, அவனுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, நியாயசாஸ்திரி எதுக்கு தான் வரான்? சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்ப்பா, என்னென்ன கற்பனைலாம் இருக்குது அதை நான் ஃபாலோ பண்ணணும், அதை சொல்லுங்கள், நித்திய ஜீவன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதில் இவர் சொல்கிறார், கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு, இதுதான் பிரதான கற்பனை. ஆனால் அந்த நியாயசாஸ்திரிக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? 29ஆம் வசனம், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு ஒரு ஆசை, இந்த இயேசுவுக்கு நான் நீதிமான்னு புரிய பண்ணிடணும், நான் வார்த்தையெல்லாம் ஃபாலோ பண்ணுறவேங்கிறத இந்த இயேசுக்கு நான் புரிய பண்ணணும். இவர் எவ்வளவோ போதகர், அதிகாரமுடையவரை போதிக்கிறாரு, அழகாக போதிக்கிறாரு, ஜனங்களை நிறைய பேர் கையில் வச்சிருக்கிறாரு. இவர்களுக்கு முன்பதாக நான் நீதிமான் என்பதை அவர் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி அவரை புரிய வைக்கிறதுக்கு மாறான். அவரை புரிய வைக்கும்படி, நீதிமான் என்று புரிய வைக்க மனதுள்ளவனாய் அவரிடத்தில் ஓடி வந்து, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், இதையெல்லாம் நான் கரெக்டாக சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அங்கேயும் ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார்.
எல்லா இடத்திலும் கர்த்தர் ஓமைகளை சொல்லி சொல்லி ஜனங்களை சரியான திசைக்கு திருப்பும் பண்ணி, அவர்கள் போகிற திசை சரியில்லை, அவர்கள் போகிற பாதை சரியில்லை, அவர்களுடைய மார்க்கம் சரியில்லை, அவருடைய வழி சரியில்லை. சரியான வழிக்கு போனால் தான் அவங்க போய் சேர்கிற இடத்துக்கு போய் சேர முடியும். போய் சேரக்கூடாத வழியில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. சேர முடியாத அந்த மார்க்கத்தில் போய் அவங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நோக்கம். ஆனால் அவங்களுக்கு அது புரியலை. அவங்க எல்லாரும் இவரை தன் பக்கமாக இருக்கணும், இவருக்கு நான் பெரிய ஆளுன்னு காண்பிக்கணும். உலகம் முழுவதையும் சிருஷ்டித்த உன்னதமான தேவனிடத்தில் வந்து தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் அவரை சோதிக்கும்படி கேட்டவனிடத்தில் தான் சொன்னார். அழகான ஒரு ஓமையை சொன்னார். லேவியன் ஒதுங்கி போயிட்டான் பாருங்க. ஒருத்தன் குற்றுயிரம் கொலையுரிமாய் கிடக்கிறான். ஆசாரியனும் ஒதுங்கி போயிட்டான். 2 பேரும் விலகி போயிட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு சமாரியன் வருகிறான். அந்த சமாரியன் எடுத்துக்கிட்டு போய் அவன் ஒரு சத்திரத்தில் கொடுத்து மீதி செலவுக்கும் பணம் கொடுத்துட்டு போகிறான். யாராவது நம்மளுக்கு வைத்திய செலவு பார்த்தாங்கன்னா அன்றைக்கு செலவு பண்ணுவாங்க, கொஞ்ச நாளைக்கு செலவு பண்ணுவாங்க. அதுக்கு பின் வருகிற நாட்களுக்கு அவங்க எப்படி செலவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அந்த சமாரியன் பின்னாடி வர்ற செலவுகளுக்கும் பணத்தை கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். இதை சொன்னார் அவர். அன்பு என்பது இப்படித்தான், அன்பை இப்படி தான் செலுத்தணும். நீ எப்படி அன்பு செலுத்துற? எனக்கு பிறன் யார்? எனக்கு பிறன் யார்? அழகா கேட்கிறான். பிறன் ஒருவனுடைய பாரத்தை சுமக்கிறவன், ஒருவனுடைய பாரத்தை மற்றொருவன் சுமக்கிறவன் தான் பிறன். எனக்கு என் பாரமே சுமக்க முடியல, மற்றவங்க பாரத்தை எப்படி சுமக்கிறதுன்னு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ உனக்கு பிறன் யார்? இப்படி கஷ்டப்படுகிறவன். உன்னை சுற்றி ஒரு கஷ்டப்படுகிற கூட்டம் இருக்கிறதே, இந்த கஷ்டத்தை நீ நீக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு நீதிமானுக்கு அடையாளம். யோசேப்பு நீதிமானாக இருந்தான். யோசேப்பு நீதிமானாக இருந்தான். நீதிமானாக இருந்ததுனால தான் அவன் மரியாளை அவமானப்படுத்த மனசு வரலங்க. அவனுக்கு அவமானப்படுத்த மனதில்லாமல். உண்மையான நீதிமான் மற்றவர்களை அவமானப்படுத்த நினைக்க மாட்டான். ஆனால் இங்கே இவன் நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி துணிகரமாய் வருகிறான் பாருங்க. அதனால தான் அந்த உண்மையை சொல்றாரு. உனக்குள்ள இருந்து அன்பு உண்மையிலே வெளிப்பட்டுச்சுன்னா நீ விலகி போக மாட்டியே. இவன் கஷ்டப்படுறான்னு சொல்லி விலகி போகிற ஒவ்வொருவரும் அன்பற்றவர்கள். உன் குடும்பத்தில் ஒருத்தன் குறைச்சல், உன் சகோதரியில் குறைச்சல் உண்டென்று கண்டு உன் கண்ணு பார்க்குது. உனக்கு நல்லா தெரியும் இவள் கணவனற்றவள், கணவனுடைய தயவில்லாதவள், பிள்ளைகளுடைய தயவில்லாதவள், இவள் விதவையாக இருக்கிறாள். உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கிற விதவைகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க? உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கிற கஷ்டப்பட்டவங்களை நீங்கள் எப்படி நடத்துங்க? விசாரிக்கிறீங்களா? சும்மா வெறுமனே விசாரித்தா வேஸ்ட்டுங்க. உங்களால் என்ன செய்ய முடியும்? லட்சக்கணக்கில் பண வருமானம் உள்ளவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்து நீங்கள் உதவி செய்யலாமே. இருதய கடினத்தின் நிமித்தமே கர்த்தர் பல வழிகளை காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. மனுஷனுடைய இருதய கடினங்கள் மாறணும். அன்பு அதில் ஊற்றப்படணும். வெறுமன வார்த்தையில் வருகிற அன்பு இல்லை. அன்பு இல்லாமல் துணிச்சலாய் அன்பு செலுத்துகிறவரை போல நடிக்கிற குணாதிசயங்கள்லாம் மாறட்டும். எனக்கு பிறன் யார்? இவ்வளவு தைரியமா கேட்கிறான் பாருங்க. இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டு வந்தது போல ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்தார். உனக்கு பிறன், நீ உன் கண் பார்க்க ஒருத்தன் கஷ்டப்படுகிறானே, அவன் தான் உனக்கு பிறன். அவன் பாரத்தை தான் நீ சுமக்கணும். நிறைய பேர் வெளியரங்கமாக உதவி செய்கிறாங்க. எத்தனையோ ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாங்க. ட்ரஸ்டெல்லாம் வச்சு நடத்தலாம். ஆனால் உன்னோட உடன் பிறந்தவர்கள், சகோதரனுக்கு உன் சகோதரிக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு உன் இருதயத்தை நீ அடைச்சிருக்கிற, இருதய கதவு அடைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் சொன்னார், இருதயத்தை கதவை திற, நான் தட்டுகிறேன். கதவு அடைக்கப்பட்டபடினால்தான் அவர் தட்டிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கு போகிறது, நிறைய ஊழியங்கள் செய்கிறது, எல்லாமே உண்டு. உன்னோடு கூட இணைக்கப்பட்ட, உன்னோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்?
ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வந்தா கர்த்தரை சோதிக்கிறவர்களாய் நம்ம வராதபடி கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒன்றை சாதிக்கிறவர்களாய் வருவோம். தேவனை சுற்றி இருந்த கூட்டம் அவரை குறை கண்டுபிடிக்கவும், அவரை குற்றம் கண்டுபிடிக்கவும், அவர் செய்த நல்ல காரியங்களை எடுத்து சொல்வதற்கு அவங்க வரல. அவர் செய்தவற்றில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி தான் அவரை சுற்றி வந்தாங்க. நிறைய இருக்கு. கொலை செய்யும்படி வந்தாங்க. அவர்கிட்ட ஓடி வந்து அடையாளத்தை கேட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி வந்து கேட்டாங்க. ஆனால் அவரோ மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அறிந்தவராகையால். ஹல்லேலூயா. இப்படிதான் ஒரு பரிசேயன் அவர் கூப்பிட்டான். வந்து சாப்பிட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனா இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த பரிசேயன் வீட்டுக்கு யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்திருந்தாரு. பாவியான ஒரு ஸ்திரீ வந்திருந்தா. பரிசேயனுடைய வீடு தான். ஆண்டவர் அங்கே சாப்பிட போனார். அப்போ தான் அவனுக்கு மனசுக்குள்ள அப்படி தோணுது, இவள் பாவியான ஸ்திரீ, இதை இவர் அறியாமல் இருக்கிறாரே, இவர் உண்மையிலே தீர்க்கதரிசியா? இவர் தீர்க்கதரிசியாக இருந்த அந்த பொம்பளை யாருன்னு அவருக்கு தெரியுமே. அவன் இருதயத்தில் நினைக்கிறதையே ஐயா அடித்து சொன்னார், உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு, உடனே அந்த இடத்துல ஒரு ஓமை, ஒருத்தட்ட 2 பேர் கடன்பட்டுருந்தாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசு, ஒருவன் 50 வெள்ளிக்காசு கொடுக்கணும். அவன் மன்னிச்சிட்டான். கொடுக்க நிர்வாகம் இல்லை அவங்களுக்கு. 500 வெள்ளிக்காசு கொடுத்தவன் அதிக அன்பு செலுத்துவானா? 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியவன் கடன் மன்னிக்கப்பட்டவரோ அதிகமாக அன்பு செலுத்துவானா? அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன். அதே போல் இவள் அதிகமாய் மன்னிப்பை பெற்றிருக்கிறாள். அதனால என்கிட்ட அதிகமாய் அன்பு கோருகிறாள். இவள் அதிகமாய் அன்பு கோருகிறாளே, அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். அவள் தொடுகிற ஸ்திரீ. இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று அறியணும். அப்போ எப்போதுமே பாவி பாவி என்று மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருந்த பரிசேயர் கூட்டம் அவரை சுற்றி இருந்தது. ஆனால் அவர் தம்மை சுற்றி இருந்த கூட்டத்திற்கு தாம் யார் என்பதை காண்பிக்க உவமைகளினால் பேசிக்கொண்டே வந்தார். ஆனால் அவங்க புரிந்துக்கிட்டாங்களா? புரியலை. இப்படி தான் ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் நடந்து வரும்போது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் 2 பேர், எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் அவருன்னு கண்டுபிடிக்கவே முடியலை. காரணம், இருதயத்தின் கண்கள் அடைக்கப்பட்டு இருக்குமானால் அவரை நாம் கண்டுகொள்ளவே முடியாது. இருதயத்தின் கண்கள் திறக்கப்படும் பொழுது அவரை நாம் கண்டுகொள்வோம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம், இந்த பூவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த பூவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென்.